ஆண்டவர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்ல நல்ல சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ இந்த நாளிலும் உங்களோடு கூட கலந்து கொள்ளும்படியாகவும் நம்முடைய ஆலயத்தில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் என்னை அன்போடு கூட அழைத்த நம்முடைய சபையை போதகர்களுக்கு நம்முடைய அண்ணன் ராஜ்குமார் அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். மதுரை பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மதுரையில் சிறு பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்து வருகிறார். இந்த லாக்டவுன் டைம்லையும் அதிகமாக ஊழியர்களின் ஆன்லைனில் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கடைசி வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, இன்னொரு வாட்டி சொல்லுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனது மாறுறதுனால நானும் மாறணும். சரிங்களா? நானும் மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மனம், பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்க உங்கள் மனம். அந்த சோசியல் டிஸ்டன்ஸோட சொல்லுங்க. சரிங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. மாறுங்க, மாறுங்க. மாற்றத்தாண்டவர் விரும்புகிறார். ஆமென். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அருமையாக நம்ம ரோமர் புஸ்தகத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படியென்றால் உலகம் போகிற போக்கில் நம்ம போகாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அதாவது ஆண்டவருடைய தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், அவருடைய விருப்பம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பகுத்தறியதுனா நான் கண்டுபிடித்துக் கொள்ளத்தக்கதாக, நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்துக் கொள்ளத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாக வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் தேவனுக்கு சித்தமாக வாழும்படியாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த உலகத்திலே கர்த்தர் என்ன அழைத்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க. அவருடைய கர்த்தருடைய கர்த்தருடைய இருதயத்தின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக ஆண்டவர் இந்த கொடுங்கையூரில் என்னை வைத்திருக்கிறார்? இந்த இடத்துல ஒரு சின்ன ஊர்ல என்ன வச்சிருக்கிறார்? ஏன் இந்த ஒரு தெருவுல ஏன் வைத்திருக்க வேண்டும்? இந்த இடத்துல வைத்திருக்க வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும். சொல்லுங்க. என் மனம் புதிதாக வேண்டும். இதை நான் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததான ஒரு பகுதி தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்குவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்குவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். மனம் புதிதாக வேண்டும். என் மனதை மாற்ற வேண்டும். என் எண்ணங்களை மாற்ற வேண்டும். ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். அது கிடையாது. வேற என்னங்கிறத வேதாகமத்திலிருந்து நான் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு நேராக உங்கள் சிந்தனைகளை நான் ஒருமுகப்படுத்த நான் அழைக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச முடியாத சம்பவத்தில் நாங்கள் காத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பேசுவதற்காக எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். ஆமென். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது மார்க்குவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 31வது வசனம், சீஷர்களுடைய மனதை கர்த்தர் எவ்விதமாக மாற்ற சொன்னார் அப்படிங்கிறதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என் மனம் மறுரூபமாக வேண்டும். என் மனம் மறுரூபமாக முடியாது. நான் மறுரூபமாகுவதற்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சீஷர்கள் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சீஷர்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தின காரியம் எது? 31வது வசனத்திலே அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போக வாருங்கள் என்றார். ஏன் சீஷர்களை பார்த்து இளைப்பாறும்படி போக வாருங்கள் என்று சொல்கிறார் என்று சொல்லி கர்த்தர் பார்த்தால், அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது போகிறவர்கள் வருகிறவர்கள் அநேகராக இருந்தபடினால் அவர்களுக்கு போஜனம் பண்ணவும் சமயம் இல்லாமல் இருந்தது. ரொம்ப பிஸி, அதிக பிஸியான ஊழியர்கள் நிறைய. அதுக்கு முன்னாடி எப்படி பிஸியான ஊழியம் மாறிச்சுன்னா, ரெண்டு பேரா
ஊழியர்களுக்கு அனுப்புகிறார் ஆண்டவர். 2 பேரா நீங்க போங்க, போய் ஊழியங்களை செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேராக இவர்கள் கடந்து போகிறார்கள். எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வந்து தாங்கள் செய்த ஊழியத்தினுடைய பலனை தன்னுடைய எஜமானராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு, குருவாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் சென்ற ஊழியத்தின் நிமித்தமாக ஜனங்கள் அதிகமாக இப்பொழுது இவர்களை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். கடந்து சென்றார்கள். அங்கு கர்த்தருக்கு ஏற்றபடி வார்த்தையை பேசினார்கள், செய்தார்கள். இவர்கள் இருக்கிற இடங்களிலே இப்பொழுது கூட்டம் அலைமோதுகிறது. மக்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த வனாந்தரமான இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் ஏன் வனாந்தரமான இடத்துக்கு போக வாங்கன்னு சொன்னார்னு யோசிக்க தோணும். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்வது என்னென்றால், ஒருவேளை இளைப்பாறும்படி போக வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு சென்றாலும் அங்கு ஒரு சிறப்பு முகாம் நடந்தது. ஊழியத்தினுடைய வளர்ச்சி நிமித்தமாக வந்த ஆத்துமாக்களை எல்லாவற்றையும் கொண்டு அந்த இடத்திலே ஒரு சிறப்பு முகாம் நடக்கிறது. இப்பதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சீஷர்களுடைய மனதை மறுரூபமாகும்படியாக செய்தார். சோ ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது சீஷர்களுடைய மனம் மறுரூபமாகுவதற்கு இப்பொழுது என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். கவனிக்க வேண்டும், இந்த இடத்துல ஆண்டவர் செயல்பட்ட இது ஒரு வேத பாட வகுப்பு போல இருக்கும். அதனால தெளிவாக கவனிக்கும்படியாக அனுப்ப நான் விரும்புகிறேன். வந்த ஜனங்கள் ஒரு கூட்டம், ஊழியத்தை செய்த ஜனங்கள் ஒரு கூட்டம், இவர்களுக்கு தலைவராக குருவாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த தேவனுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய மனம் புதிதாவதற்கான காரியங்களில் ஈடுபட வேண்டும். இதுக்கு ஆண்டவர் தெளிவாக செயல்படுத்தப்பட்டது நமக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதான, இன்றைக்கு கடைசி கால சீர் சபையில் உட்கார்ந்து இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சீஷர்களா அல்லது சாதாரணமா வந்த அந்த கூட்டமா? சத்தமா விசுவாசிக்கிறவங்க சத்தமா கொடுக்கிறவர்கள ஆண்டவர் என்ன ஒரு விசுவாசியா வைத்திருக்கிறாரா, சீஷனா வைத்திருக்காரா? சத்தமா என்ன கேட்கல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண விசுவாசி இல்ல. கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்க கை தொடலாம் வேண்டாம், கை கூப்பிட்டு சொல்லுங்க. ஏன்னா சோசியலிஸ்ட். ஓகே, நீங்க சாதாரண விசுவாசியா? கேட்கலையே, அவங்க எனக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்க சாதாரண விசுவாசியா? நீங்க சாதாரண விசுவாசி இல்ல, சீஷன். சீஷன்னா நான் அடுத்த லெவலுக்கு போகணும், ட்ரெயின் ஆகணும், என் மனம் புதிதாகப்பட வேண்டும். கவனிங்க, இப்ப இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு புதிதாக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். நீங்க சீஷர்கள் அப்படின்னா புதிதாக இதுல இருக்கக்கூடிய மற்ற கூட்டம் யாரு? நீங்க சீஷர்கள் இடத்துல நான் 2 கூட்டத்தை சொன்னேன். ஒன்னு சீஷர்கள் கூட்டம், ஊழியத்தை செஞ்சு வந்திருக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் புதுசா ஆண்டவரை கேட்டு வந்திருக்கிற கூட்டம். சரிங்களா? இப்ப நீங்க சீஷர்கள்னா இதுல இருக்கக்கூடிய அந்த மற்ற கூட்டம் யார்? என்ன கரெக்டா தான் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இது தள்ள விட மாட்டேன். புதுசா ரட்சிக்கப்படுறவங்க, இது ஆண்டவர் அறியாதவர்கள், இப்பதான் நம்மள பார்க்கக்கூடியவங்க. இப்ப நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க சீஷர்களை பார்க்கிற ஜனங்களை போல என்னை பார்க்கக்கூடிய இந்த கொடுங்கையூர் ஜனங்கள் இருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களை பார்க்கறது இந்த கொடுங்கையூர் ஜனங்கள் இருக்காங்க. கேட்குங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கறதுக்கு இந்த கொடுங்கையூர்ல ஜனங்கள் இருக்காங்க. அப்ப நீங்க சீஷர்கள். அப்ப அவங்களுக்கு ஏற்றபடி உங்கள் மனம் புதிதாக வேண்டும். சரி, இப்ப நம்ம சீஷர்கள் எப்படி வந்தாங்க பாருங்க. இப்ப நம்ம இதே நிலைமையில இருந்து ஆண்டவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. சீஷர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஜனங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு நல்ல பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நல்ல இப்ப நம்ம பாஷையில சொல்ல போனா ஒரு சிறப்பு கூட்டம் சர்ச்சில் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு பாஸ்டர். புதுசா செய்தி கொடுத்தாலும் பாஸ்டர் வந்திருக்காரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கூட்ட ஒழுங்குகள்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் இங்க இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாரையும் நிக்க வச்சுட்டு இருக்கிறோம். வாலண்டியர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஜனக்கூட்டங்க சபையில நிரம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம சீஷர்கள் வருவாங்க. எதை தெரியுமா கொண்டு வராங்க? 3 நெகட்டிவ் காரியங்கள் கொண்டு வராங்க. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மனம் மாறணும். நீ விசுவாசித்தா எங்க தெரியுமா விசுவாசி? சபையில மட்டும்தான். புறஜாதிகளுக்கு முன்பதாக நீ பழைய குணத்துல தான் இருக்கிற. கர்த்தர் மாற வேண்டும் என்று சொல்கிறார். புறஜாதிகளுக்கு முன்பதாக நீ ஒரு சீஷனாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்க சீஷர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரிடத்துல 3 நெகட்டிவ் பாயிண்டோட வராங்க. என்ன தெரியுமா வருகிறார்கள்? ஆண்டவரே, இது வெகு நேரம் ஆயிடுச்சு, இது வனாந்தரமான
ஆயிற்று, இது வனாந்தரமான இடம், புசிக்கிறதுக்கு இவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இது ஆண்டவருக்கு தெரியாதா? இதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? அன்றைக்கு சீஷர்கள் பார்த்தது போலதான் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன தெரியுமா? நான் விசுவாசி, உனக்கு ஒண்ணு இல்லை, போய் சாப்பிட. நான் யார் கூட இருப்பேன்? இயேசு கிறிஸ்து கூட இருப்பேன். நீ எங்க போ? நான் வசனத்தை எங்க வாங்குவேன்? சபையில சாப்பிடுவேன். நீ உனக்கு கிடையாது, நீ எங்கன்னா அலைந்து திரி என்று நான் வாழ்கிறேன். அப்படி அல்ல, என் வாழ்க்கை ஆண்டவர் இப்பொழுது மனதை மாற்ற சொல்லுகிற சீஷர்கள் போல மனம் மாற வேண்டும். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இல்லை, அவர்கள் போஜனத்திற்கு வேலைக்கு செல்வதில்லை, வசனத்தை என்னிடமிருந்தே பெற்றுக் கொள்கிறவர்கள் போஜனத்துக்கான ஆகாரத்தை நான் கொடுக்க வேண்டும், நீங்களே போஜனத்தை கொடுங்கள். கர்த்தர் முதல்ல சொல்றது, அவங்களை அனுப்ப பார்க்காத, கரிசனையோட பாரு. அவங்களுக்கு வசனம் தேவை, அவங்களுக்கு போஜனம் தேவை. கடைசி கால சீயோன் சபை விசுவாசிகளே, இன்னைக்கு உங்களோட கூட இருக்கக்கூடிய, உங்க தண்ணி பிடிக்கும்போது உங்க கூட நின்று தண்ணி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, லாரி வரும்போது, அந்த அம்மாவுக்கு வசனம் வேணுமா? அந்த அம்மாவுக்கு வேணும். உங்க கூட வேலைக்கு வராங்க பாருங்க பஸ்ல, இதெல்லாம் காலையில கரெக்டா ஏறி பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா வராங்களே, அவங்களுக்கு ஆண்டவர் வேணும், அவங்களுக்கு ஆண்டவர் வேணும். உங்கள் வாழ்க்கை மட்டுமே அவர்களை மாற்றக்கூடும். எப்படி மாற்றக்கூடும்? என் மனம் மறுரூபமாக வேண்டும். என் மனம் புதிதாகிறதுனாலே, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிறத எண்ணம் முழுவதுமாக எனக்கு வருகிறபடினாலே நான் மறுரூபமாக வேண்டும். எவ்விதமான மறுரூபமாக வேண்டும்? என்னை காண்கிறவர்கள் தேவனை காண வேண்டும், என்னில் தேவனை காண வேண்டும். எதிர்மறையான காரியத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் காரியம், சீசனாக இருக்கக்கூடிய நான் செய்ய வேண்டியது கரிசனை வேண்டும். சொல்லுங்க, கரிசனை வேணும். மற்றவங்களை பத்தி கரிசனை வேணும். சொல்லுங்க, என் சபைக்கு வந்து நின்றவர்களை குறித்த கரிசனை எனக்கு வேண்டும். என் அழிந்து போயிருந்த ஆத்துமாக்களை குறித்த கரிசனை வேண்டும். வாலிபர் தங்கச்சி தம்பி இன்னைக்கு சபைக்கு வராத ஒரு தம்பி ஒரு கூட இருந்ததான சகோதரனை பத்தி தானே ஒரு கரிசனை உனக்கு வேண்டும். அவர்களை அனுப்பிவிட சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீயே போஜனத்தை கொடு, நீயே போஜனம். ஆண்டவர் எந்த அளவுக்கு என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஒரு ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போற அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பார். அப்படின்னா என்ன? நான் இன்னைக்கு என் சபை மக்களை குறித்து, என் கூட இருக்கிறவங்களுக்கு குறித்து நான் என்ன எண்ணம் வைத்திருக்கிறேன், அவங்க என்னதான் சுட்டு போட்டாலும் மாற மாட்டாங்க. என் பிள்ளைகளை குறித்து என்ன எண்ணம் வைத்திருக்கிறேன், அவன் என்னதான் சுட்டு போட்டாலும் மாற மாட்டான். ஆனா வேதவசனம் சொல்கிறது, ஒரு ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போட அநேக நாட்களுக்கு பின் அது பலனை காண்பாய். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், அடிமேல் அடி வைத்தால், நல்லா தெரியும் நமக்கு, அடிமேல் அடி வைத்தால். அப்ப இந்த கடந்த 5 ஆண்டு நீங்க விசுவாசிகளாக இருக்கிறமே, கடந்த 10 ஆண்டுகள் விசுவாசிகளாக இருக்கிறமே, கடந்த 20 ஆண்டுகள் விசுவாசியா இருக்கமே, என் கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன தீர்மானத்தை எடுத்து முயற்சி செய்திருக்கிறேன். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இது நான் செய்ய வேண்டிய வேலை அல்ல, நீங்கள் போஜனம் கொடுங்கள். அதற்காக தான் இங்கே இந்த மக்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். கொடுங்கையூருக்கு எதுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார் என்பதற்கும், இந்த கொடுங்கையூர்ல எதுக்கு ஆண்டவரை அறியாத மற்றவங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் என்னை கொடுங்கையூரில் வைத்திருப்பது அவர்களுக்கு சாட்சியாக நான் இருப்பதற்கு. அவர்களை ஏன் என்னென்னையை கொண்டு வர வேண்டும்? நான் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய அன்பை காட்ட வேண்டும். நான் பிள்ளைகளுக்கு கதை சொல்லும்போது இந்த நாகமான் கதை சொல்லுவேன். நாகமான் கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிள்ளைகளுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அந்த நாகமான் கதையில ஒரு குட்டி பிள்ளை வருவான். இருக்காளா? குட்டி பிள்ளை இருக்காளா? நாகமான் தெரியும் இல்லையா? என் பைபிள் இருக்காரு, நாகமான் உங்க பைபிள் இருக்காரா? இருந்தா சந்தோஷம். அந்த நாகமான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குட்டி பிள்ளை அந்த நாகமான் வருவா. அந்த குட்டி பிள்ளையை எதுக்கு ஆண்டவர் நாகமான் வீட்டுக்கு போவதற்கு அனுமதித்தார் அப்படிங்கும் போது அது அப்ளிகேஷன் என்ன கொடுப்பா அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாகமான நேசித்தபடியினால் அந்த பிள்ளையை அந்த இடத்தில் போவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்க தீர்க்கதரிசன வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான். ஒருவேளை நீங்க கடுமையாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கலாம், வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உங்களை ஏன் கர்த்தர் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்றால், உங்கள் நிமித்தமாக உங்கள் எஜமானுக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். வேதாகமத்தில் உதாரணங்கள் உண்டு. இந்த சின்ன பிள்ளை நாகமான் வீட்டு சின்ன பிள்ளை சந்தோஷத்தோடு விட வரவில்லை, அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். யோசேப்பு போத்திபர் வீட்டிலே அடிமையாக கொண்டு போகப்பட்டார். கர்த்தர்
பெரிய காரியத்தை செய்தார். அடிமையாக சென்றவர்கள் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்திருப்பார்கள் என்றால், இன்னைக்கு நான் அடிமையாக இல்லை, ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறேன், எனக்கு ஒரு எஜமான் உண்டு, அவருக்கு முன்பதாக நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று என் மனம் புதிதாக இருந்தனாலே, நான் மறுரூபமாக்கப்பட்டு வேத வசனத்திற்கு ஏற்றபடி வாழ்கிறபடினாலே கர்த்தர் அந்த குடும்பத்திலே, அந்த வியாபாரத்திலே, அந்த பிசினஸ்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya. ஆனால் என் மனம் புதிதாக வேண்டும். இது நடக்கணும்னா என் மனம் புதிதாகணும். யோசேப்பு இருந்த இடத்துல கர்த்தர் எப்படி அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார். யோசேப்புடைய மனம் புதிதாகி நான் தேவனுடைய பிள்ளை, அவருக்கு பிரியமானவனாக மட்டுமே நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தபடினாலே அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தானியேல் இருந்த இடத்துல ராஜாக்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற, தேவனே உண்மையான தேவன் என்கிற வார்த்தையை சொல்ல காரணமாக இருந்தது என்ன? தானியேலுடைய மனம் புதிதாகிறதுனாலே, மறுரூபமாக்கப்பட்டு எடுத்த தீர்மானம் இதுவே உண்மை என்று இருந்தபடினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தானியேலை கொண்டு கர்த்தர் செய்வார் என்றால், நாகமான் வீட்டு சிறு பிள்ளையை கொண்டு கர்த்தர் செய்வார் என்றால், யோசேப்பை கொண்டு கர்த்தர் செய்வார் என்றால், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் மனம் புதிதாக. என்ன புதிதாக வேண்டும்? நான் சபைக்குள்ள வரும்போது என்ன விசுவாசி, எந்த எண்ணத்தோடு, எந்த பயபக்தியோடு, எந்த விசுவாசத்தோடு வருகிறேனோ அதே போல வெளியில போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம், சபைக்குள்ள எப்படி வரீங்களோ அதே மாதிரி உங்க இடத்துல இருக்க. உடனே இங்க நிறைய பேர் யோசிக்காதீங்க, அப்ப நான் சபைக்கு வரும்போது வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை சாரி உடுத்திட்டு வரேன். அது இல்ல. நான் ஸ்பிரிட் கோட்டட் லைஃப், ஆவியை தரித்தவனாக, ஆவிக்குரிய காரியங்களை தரித்தவனாக நான் சமூகத்தில் காணப்படும் பொழுது கர்த்தர் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்த சீஷர்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னென்றால், ஒரு மனம் மாற வேண்டும். நெகட்டிவ் எதிர்மறையை பார்க்காதீர்கள். கொடுக்கையுள்ளவர்களுக்கு ஒரு எதிர்மறையை பார்க்காதீங்க. எதிர்மறை காரியங்களை நேர்மறையாக மாற்றக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். எதிர்மறையை பார்த்து கொண்டாங்க இந்த சீஷர்கள். சரி, கவனிங்க. முதல் மனதாக மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது கரிசனை வேண்டும். சொல்லுங்க, கன்சர்ன். ஆங்கிலத்தில் சொல்ல போறாங்க, ஆங்கிலத்தில் 3 C நான் சொல்லலாம். கன்சர்ன் வேண்டும். யார் மேல் கன்சர்ன் வேண்டும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கன்சர்ன் வேண்டும். என் குடும்பத்தில் இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை குறித்து கன்சர்ன் வேண்டும். என் குடும்பத்திலே எத்தனையோ பேர் அந்த மற்ற இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை குறித்து ஒரு கரிசனை எனக்கு வேண்டும். இரண்டாவதாக கான்ஃபிடென்ட் வேண்டும். நான் அந்த குழந்தையோட வாழ்ம்போது எனக்கு என்ன தேவை? கான்ஃபிடென்ட் வேணும். கான்ஃபிடென்ட் சொன்னாச்சுன்னா அது எப்படி சொல்லலாமா ஸ்வீட்டி? கான்ஃபிடென்ட், வாட் டு யூ மீன் பை கான்ஃபிடென்ட்? நம்பிக்கை. கரெக்டா சொல்லமா? நம்பிக்கை, ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. யார் என்ன நம்பிக்கை வேணும்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை. இவங்க இடத்துல அந்த இரண்டாவது மைண்ட் செட்டை மாற்ற சொல்றது, உன் மனதை மாற்ற அப்படின்னு சொல்லும்போது, நான் உன் கூட இருக்கிறேன். இப்ப பாருங்க, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்கிறார்? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. இவங்க சொன்ன நேரத்துல அடுத்த நிமிஷம் அவங்க போய் போஜனம் கொடுக்க போயிருக்கலாம் இல்லையா? போஜனம் கொடுக்க போயிருக்கலாம்ல? போஜனம் கொடுக்க போகாம இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆண்டவரே, 200 பணத்துக்கு அப்பம் கொடுங்க, 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்க கொடுமானா இவங்களுக்கு கொடுக்க பத்துமோ அப்படின்றாங்க. கான்ஃபிடென்ட், ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்த வார்த்தை ஆண்டவர் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆண்டவர் இப்பவே உட்கார வச்சிருன்னு இருப்பாங்க. ஆனா கான்ஃபிடென்ட் இல்லை இவங்களுக்கு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இவ்வளவு அற்புதங்களை செய்த ஆண்டவர், ஏன் இதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? கவனிங்க, அந்த 6வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, 6வது அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாருன்னா, நீங்க புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்துங்கள், எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்திருப்பார். 12வது வசனத்துல அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து, 7வது வசனம், அவர் 12 பேரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, கவனிங்க, என்ன கொடுத்தார்? எல்லா அதிகாரம் கொடுத்தார். மற்ற புத்தகங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவர்கள் சீஷர்களுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? இதை யோவான்ல இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு ஜனங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சமாரியாவில். அப்பா கேக்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் வானத்திலிருந்து எலியாவை போல அக்னியை இறக்கி இவர்களை அழித்து போட உங்களுக்கு சித்தமான்னு கேக்குறாங்க. அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? நாங்கள் செய்யட்டுமான்னு கேக்குறாங்க. அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இவர்களுக்கு போஜனம் கொடுக்கும் போது, ஆண்டவரே, அன்றைக்கு மோசே செய்தது போல வானத்தில்
விட்டுட்டாங்களே. உடனே இவங்க பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கறாங்க. மணி பர்ஸ் எடுத்து பார்க்கறாங்க. பர்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? பர்ஸ்ல ஆண்டவரே நான் நினைச்சு பார்க்கறேன் 200 பணத்துக்குன்னா அவங்க கையில அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மணி பர்ஸ் எடுத்து பார்க்கறாங்க. ஆண்டவரே 200 பணத்துக்கு வாங்க கொடுங்கனாலும் உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? பணத்து மேல இருக்க ஆண்டவர் மேல. அது ஜனங்க பார்க்கணும். என் மனம் எதுல மாறணும்? இனிமேல் 2021 நான் பணத்தை பற்றி பேச போவதில்லை. லாக்டவுன் ஏற்பட்டுச்சு, கோவிட்-19 வந்தது. இன்னும் அநேகருடைய வாழ்க்கை கட்டிப்பட்டது. அநேகர் பணக்காரர்களா இருந்தவர்கள் ஏழையானவர்கள் பணக்காரர்களானவர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. எனக்கு அது மேல் நம்பிக்கை. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறார்கள். நாங்களோ நாங்களோ கேட்கல. நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சேர்த்து சொல்லுங்க, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஒண்ணுமில்லாம இருக்கலாம். இப்ப சகோதரி ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க, நான் ஒண்ணு இல்லாம அந்த இடத்துல ஹாஸ்பிடல்ல நின்னு ஜெபம் பண்ணேன். எனக்கு 6 மாசமா போன் செய்யாத கணவனார் வந்து 2500 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஜெகோவா ஜாயா மை ப்ரொவைடர் ஆங்கில பாடல் உண்டு. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், என் தேவைகளை நீர் சந்திப்பீர். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் இல்லை? என் மனம் மாற வேண்டும். என் மனம் மாற வேண்டும். நான் என் எதிர்மறையான காரியத்தை பேசிக் கொண்டிருப்பதில்லை. தரித்திரத்தை குறித்து பேச போவதில்லை. நான் என் எந்த திரும்ப பேச போகிறேன்? நான் நம்புகிற தேவனாலே, நான் விசுவாசிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். என்னோட சேர்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் மனம் மாற வேண்டும். என் மனம் மாறும் பொழுது மற்றவர்கள் காண்பார்கள். அவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காசு இல்லை, ஆனா ஆண்டவர் பலப்படுத்தலையா, இது மற்றவர்கள் காண வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல பணம் இல்லைன்னா அவ்வளவுதான். காசு குறைய 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே செழிப்பா இருக்கும், ஒரே சிரிப்பா இருக்கும். அப்பா கேட்பாரு, ஏமா உனக்கு என்னமா வேணும்? அப்பா வாங்கிட்டப்பா, நம்ம பிள்ளை வாங்கிட்டு சாப்பிடுப்பா சாப்பிடு. அது 25ஆம் தேதி மகாவதி கேட்பா, அப்பா ஒரு சாக்லேட் சாக்லேட் வந்து எது மேல நம்பிக்கை இருக்கு? எதுல நம்பிக்கை இருக்கிறது? சீஷர்கள் தங்களுடைய எண்ணத்தை தங்களுடைய எண்ணத்தினாலே கணக்கிட்டார்கள், மன கணக்கிட்டார்கள். மைண்ட்ல கால்குலேட் பண்றவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட மாட்டாங்க. சொல்லுங்க, எண்ணத்துல கணக்கிடுறவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட மாட்டாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவங்க தான் கட்டுறாங்க. இரண்டாவது, எனக்கு அசைக்க முடியாத ஒரு காரியம் நம்பிக்கை வேண்டியதுன்னா நம்பிக்கை வேண்டும், கான்ஃபிடன்ட் வேண்டும். அசைக்க முடியாது. எனக்கு எந்த விதத்திலையும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் போகிற இடங்களில் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் இதுக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறாரே, என்ன தெரியுமா? 7ஆவது வசனத்துல சொன்னார்ல, நீங்க போகும்போது எதையும் எடுத்துட்டு போகாதீங்க. அவர் 12 பேரை அழைத்து 8ஆவது வசனம், வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போவோம். ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போவோம். என்ன கொண்டு போக வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க காசே இருக்காதுன்னு சொல்றதுக்கா? உன் நம்பிக்கை வந்து காசு மேல வேண்டாம், உன் நம்பிக்கை வந்து பாதரட்சை மேல வேண்டாம், உன் நம்பிக்கை வந்து எது மேலேயும் வேண்டாம். யார் மேலவே? ஒரு தலைவர், வீட்டின் தகப்பன், வீட்டின் தலைவி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த குடும்பமே கர்த்தர் மேல் முழுசா நம்பிக்கை வைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவர் போறோம். நீங்க ஆண்டவர் முழுசா நம்புங்க. நீங்க ஆண்டவர் முழுசா நம்பிட்டீங்கன்னா பெரிய மாற்றம். ஒரு நோவா கர்த்தரை நம்பினார், குடும்பமே காக்கப்பட்டது. ஒரு ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார், குடும்பமே புறப்பட்டு மாற்றப்பட்டது. எவ்வளவு பெரிய மாற்றங்கள்! ஒரு நோவா ஒரு ஆபிரகாம் கர்த்தரை நம்பும் பொழுது பெரிய மாற்றம் ஏற்படும் என்றால், குடும்பத்தில் நான் ஒருத்தி நம்புறா போதும், ஒருவர் நம்புறா போதும், என் விசுவாசத்தை கண்டு என் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதற்கு உதாரணம் உண்டு. ஆபிரகாமுடைய நம்பிக்கையை கண்டு லோத் புறப்பட்டு சென்றார். லோத்தை தனியா அழைச்சார் ஆண்டவர். ஆபிரகாம் லோத்தை தனியா கூப்பிட்டு, லோத்தே லோத்தே, நீயும் உன் இடத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் ஆபிரகாமை அழைத்தபடியால் அவரோடு கூட சேர்ந்து நீயும் புறப்பட்டு போன்னு சொல்லி சொன்னாரா? இவர் என்ன தனியாளா? கல்யாணம் ஆகாதவரா? ஆடு மாடு எதுவும் கிடையாதா? எல்லாம் இருந்துச்சு. 13வது அதிகாரத்துல பார்த்தாச்சுன்னா ஆபிரகாமுக்கு இருந்த அளவுக்கு சொத்து இவருக்கு இருக்கு. 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வருது. 2 பேரும் தங்க
எல்லாவற்றையும் ஆபிரகாம் புறப்பட்டு போறாரு. அவருக்கு தான் எங்க போறாருன்னு தெரியாது. ஆனாலும் புறப்பட்டு போற மாதிரி நானும் கூட சேர்ந்து புறப்பட்டு போறேன்னு சொல்லி போறாரு. ஆபிரகாமுடைய விசுவாசம் லோத்தை முந்தி தள்ளினது. ஆமென். இன்னைக்கு காலையில இன்னொரு என்னுடைய சகோதரருடைய சபையில செய்தி கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நான் பேசினேன். அதை ஜஸ்ட் இங்க ஞாபகப்படுத்தலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது சம்பவம் தெரிந்திருக்கும். பெனையா என்கிறதான மனிதரை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது? என் பைபிள் இருக்காரு, உங்க பைபிள் இருக்காரு. பெனையா பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மனதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பெனையாங்கிறது வந்து நானே எத்தனை முறை வாசித்திருக்கேன். ஆனா பெனையாவை குறித்து போன நாட்கள் அந்த கேள்விகளை தயார் பண்ணும்போது அந்த பெனையாவை குறித்து படிக்கும் போது ஓ இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரிங்களா? 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 23:20. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரகமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டதும் அல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தை கொன்று போட்டான். 21வது வசனம். அவன் பயங்கர பைபிள் எல்லாம் ஓபன் பண்ணீங்களா? அது மட்டும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போமா? எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். 21வது வசனம். ரெடி ஸ்டார்ட். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டினாலே அவனை கொண்டு போட்டான். இந்த பெனையா யார் அப்படின்னா தாவீதுடைய மெய்காப்பாளர். சொல்லுங்க, தாவீதுடைய மெய்காப்பாளர். சொல்லுங்க, தாவீதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெய்காப்பாளர்னா 33 பேர் இருந்தாங்க மெய்காப்பாளர்கள்ல. அதுல 3 பேர் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இவர் பெனையா ஒருத்தர். இந்த பெனையாவை பற்றி சொல்லியிருக்கிறது என்னன்னா 3 காரியத்தை செஞ்சாங்க. என்ன தெரியுமா? மோவாப் சிங்கங்களை கொண்டு போட்டான், கெபிக்குள் இருக்கக்கூடிய சிங்கங்களை எடுத்து கொண்டு போட்டான், 3வது எகிப்தியனை கொண்டு போட்டான். நான் யோசித்து பார்த்தேன். மோவாப் தேசத்து சிங்கங்களை கொண்டு போட்டான். அப்பவே பயம் கிடையாது இருக்கு. ஏன்னா நம்பிக்கை யார் மேல? சொல்லுங்க, யார் மேல? சிங்கம் வந்து நிக்குதே, நம்பிக்கை யார் மேல? கடன் வந்து நிக்குதே, நம்பிக்கை யார் மேல? பிரச்சனை வந்து நிக்குதே, யார் மேல நம்பிக்கை? பிள்ளை சொல்லு வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்பிக்கை யார் மேல? இந்த வருஷத்தை எப்படி இந்த பிசினஸ் நடத்துன நம்பிக்கை யார் மேல? சிங்கம் வந்து நிக்கதான் செய்யும், சிங்கம் வராம இருக்காது. ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த பெனையா 2 சிங்கங்களை கொண்டு போட்டான். இப்ப 3வது சும்மா போய் உட்கார்ந்துக்கலாம்ல. 3வது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம். நான் யோசித்து பார்த்தேன், பெனையாவுக்கு பயந்து போய் கெபிக்குள்ள தூக்கிட்டு இருக்கு. பெனையா வந்துற போறாயா அப்படின்னு போய் பயந்து போய் கெபிக்குள்ள தூக்கிட்டு இருக்கு. இவர் போய் கெபிக்குள்ள போய் இழுத்து எடுத்துட்டு வந்து போட்டு கொண்டு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சிங்கம் வந்துச்சு, கொண்டு போட்டேன், நாளைக்கு இந்த சிங்கம் வந்துடக்கூடாதுல்ல, அதையும் கொண்டு. இதை விடுங்க. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா அதுதான் நான் மெயினா நம்ம இதோட தொடர்புபடுத்த விரும்புறேன். தடியை மட்டும் எடுத்து போகிறார். தடியை மட்டும் எடுத்து போறார். யார் தெரியுமா? பெனையா. யாரை கொல்றதுக்கு? எகிப்தியனை. பாருங்க 21வது வசனத்துல அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனை. பயங்கர ரூபமான எப்படி பார்க்கும்? எப்படி பாருங்க ஸ்வீட்டி, மசிலெல்லாம் வச்சு பயங்கரமா பயங்கர ரூபமான எகிப்தியனை அப்படின்னு போய் நிக்கக்கூடிய எகிப்தியனை எப்படி தெரியுமா கொண்டு போறான்? கொல்றதுக்கு போறபோது கையில என்ன கொண்டு போறான்? அதான் நமக்குள்ள பயன். ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, ஆனா அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவன் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடறாங்க, எப்படி அவளால மட்டும் முடியுது? அவளால மட்டும் எப்படி முடியுது? என் கையில ஒண்ணு இல்லை, என் கையில தனிதான் இருக்கு. உன் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிற? கர்த்தர் மேல வச்சிருந்தா வெற்றி உன்னுடையதே. எதுல இருக்கிறவன் கையில ஈட்டி இருக்குங்கிறதுல முக்கியம். உன் கையில இருக்கிறது அதை விட கிரேட் நம்பிக்கை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ ஆமென். என்ன நடக்குது? யுத்த களத்துல போய் நிக்கிறாங்க. நான் அந்த பிள்ளைங்களுக்கு கதை சொல்றதுனால கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். எப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன்னா, இவருக்கு யுத்த களத்துல நிற்கும் எதோட நிக்கிறாரு? இவரு தடியோட. எதுல இருக்கிறவன்? அவன் எப்படி இருக்கான்?
இது ஓரமா சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கிறான். கொஞ்சம் நல்ல எப்படி சத்தமா சொல்லுங்க, பயங்கரமா இருக்கிறான், பயங்கரமா இருக்கிறான். இப்போ இந்த தடியோட போய் நிக்கிறவன பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, டேய் பெனையா பாத்துடா அவன் எப்படி இருக்கான், வாங்கல இருக்கு. இந்த பெனையா என்ன தெரியுமா சொல்லிருப்பான், அட போப்பா கவலைப்படாத, நான் எப்படியா வெற்றி பெற்றுவேன். டேய் எப்படிடா, அதான் ஈட்டி இருக்குல்ல, அட ஈட்டி உன் கையில இல்ல, அட என் கையில இருந்தானே அவன் கையில இருந்தானே, யுத்த களத்துல ஈட்டி இருக்கு அது போதும். யுத்த களத்துல என்ன தேவை, ஈட்டி வேணும். அது யார் கையில இருந்தா என்ன, என் கையில இருந்தானே அவன் கையில இருந்தானே, போகிறான் வெற்றி கொள்கிறான். ஏனென்றால் அவன் நம்பிக்கை எதிராளி கையில் இருக்கக்கூடிய ஈட்டி மேல இல்ல. நான் அங்கே போகும்போது கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெனையா யோசித்தார், எகிப்தியர் கையில் இருக்கக்கூடிய ஈட்டியை எடுத்து அவனை கொண்டான். இதை எங்கிருந்து இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டான், ஏனென்றால் இவன் தாவீதுடைய மெய்க்காப்பாளர். யாரு? இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இங்க இவன் தடியோட நிக்கிறான், பெனையா எதிரில ஒருத்தன் ஈட்டியோட நிக்கிறான். இதே வந்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு போகும்போது அங்க நம்மால் ஒருத்தர் அவனோட தடியோட இருந்தார். யார் அது? எதிரில இருக்கிற எப்படி இருந்தா, ஈட்டியோட வாளோடு இருந்தா. அந்த இடத்துல எப்படி வெற்றி கொண்டார், எதிராளி இருக்கக்கூடிய கோலியாத்தினுடைய வாளை எடுத்து இவர் வெற்றி பெற்றார். அந்த பாசனுடைய தன் தலைவருடைய விசுவாசத்தை கற்றுக்கொண்டவர் பெனையா, தன் விசுவாசத்தை தன் தலைவரிடத்திலிருந்து வர அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அதன்படி தான் எழுப்பி யுத்தம் செய்தார், வெற்றி பெற்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என் பாஸ்டருடைய விசுவாசம் என்னை வந்து தருதா கேட்கலையா? Praise the Lord. பாஸ்டர்மா அவங்களுடைய விசுவாசம், என் கணவன் என் மனைவியுடைய விசுவாசம் என்னை உந்தி தள்ளுதா, என் கணவனுடைய விசுவாசம் என்னை உந்தி தள்ளுதா, என் அப்பா அம்மாவுடைய விசுவாசம் என்னை தள்ளுதா. தாவீதுடைய விசுவாசம் பெனையாவை உந்தி தள்ளும் என்றால் இன்றைக்கு என்னுடைய அப்பாவுடைய விசுவாசம் என்னை உந்தி தள்ளுதாமா? எங்க அப்பா எப்படி விசுவாசம் இருக்கா, நான் எப்படி இருக்கேன்? எங்க அம்மா எப்படி விசுவாசமா இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன்? என் மனைவி எப்படி விசுவாசமா இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன்? என் கணவன் எப்படி விசுவாசமா இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன்? இப்ப கொஞ்சம் திருப்பி போட்டு விடுறோம். தோசையை திருப்பி போடணும்ல, எப்பவும் இல்லை. வேதாகம் பாத்தீங்கன்னா எப்பவும் இருக்கிறவங்க கருவுள்ள பட்டை. இப்ப நான் கேட்கிறேன், தாவீது அவருடைய விசுவாசம் ஒரு பெனையாவை உருவாக்கிச்சு. இன்னைக்கு உங்க விசுவாசம் எத்தனை பேர் உருவாக்கி? என் விசுவாசம் எத்தனை பேர் உருவாக்கி? நோபல் ராஜ் ஊழியக்காரன், என் விசுவாசம் என் மனைவியை வந்து தள்ளி கொண்டு வருதா, என் விசுவாசம் என் பிள்ளைகளை வந்து தள்ளி கொண்டு வருதா, என் விசுவாசம் கொடுங்கையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க கணவனை வந்து தள்ளுதா, உங்க மனைவியை வந்து தள்ளுதா, உங்க பிள்ளைகளை வந்து தள்ளுதா, அல்லது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை வந்து தள்ளுதா? டெய்லி தண்ணி பிடிப்பீங்கல்ல, அந்த பக்கத்துல வீட்டுக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே நீங்க பேசுகிறது இதை எப்படி அவங்களை வந்து தள்ளும்? என் மனம் மறுரூபமாக வேண்டும் சொல்லு, என் மனம் மறுரூபமாக. நான் பெனையா மாதிரி தாவீதை பின்பற்ற, தாவீதின் மாதிரி பெனையாவை உருவாக்க வேண்டும். ஆபிரகாம் மாதிரி லோத்துவை தன்னை உருவாக்க வேண்டும். வேகமாக போகும். இரண்டாவதாக நம்பிக்கை. இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது என்றால், நான் கூட இருக்கிறேன், அந்த விசுவாசம் உனக்கு வேண்டும். போகிற இடத்துல நான் இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் வெளியில போனாலும் இருக்கிறார். சொல்லுங்க, சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் தான். கேட்கலையே, சொல்ல மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். சொல்லுங்க, சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் தான். வெளியில போனாலும் என் கூட இருக்காரு, வெளியில போனாலும் என் கூட இருக்காரு. அந்த நம்பிக்கை எனக்கு வேண்டும். நான் அவங்க மாதிரி ஏன் மாறிடுறேன், மற்றவர்கள் மாதிரி ஏன் நான் நார்மலா மாறிடுறேன்? மற்றவர்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவங்க கோயிலுக்கு போறாங்க, நான் சபைக்கு வரேன். ஏன் நான் அவங்கள மாதிரி மாறிடுறேன்? ஒரே ஒண்ணுதான், அவங்க வேற மதத்தை பார்க்கறாங்க, நான் கிறிஸ்தவ மதத்தை தழுவுறேன். நோ, அப்படி கிடையாது. நான் தேவனுக்கு பிரியமான ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் போகும் இடமெல்லாம் என்னை விட்டு விலகாதவரும் என்னோடு கூட இருக்கிறவர், என்னை காக்கிறவராக கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கவனிங்க, மூணாவது காரியத்தை நான் சொல்லி வேகமாக முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இரண்டாவதாக நம்பிக்கை வேண்டும், மூன்றாவதாக அர்ப்பணிப்பு வேண்டும். அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட். முதல் சி கன்சர்ன், இரண்டாவது சி கான்ஃபிடென்ட், மூணாவது சி கமிட்மெண்ட். கரிசனை, திட நம்பிக்கை, அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு சொல்வது கடின உழைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா சீஷர்கள் வந்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு?
சொல்றாரு, ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர், நீ போய் பாருங்க அப்படின்றாரு. அப்ப இந்த சீஷர்கள் சொல்லிருக்கலாம்ல, நான் ஆண்டவரே ரெஸ்ட் எடுக்க போராடுறேன்னு சொல்லிருக்கலாம்ல. போய் பாருங்க, போய் பாக்குறாங்க, எல்லாம் தேடி கொண்டு வராங்க. ஏற்கனவே நம்ம சபையில ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தேடி கொண்டு வராங்க. கொண்டு வந்து வச்ச உடனே அடுத்த 5000 பேர்ல இருந்து 5000 புருஷர்கள் இருக்காங்க. அவங்கள இருந்து 5 பேர் ஆண்டவர் கூடுறாரு. அதே சீஷர்கள் வந்து உட்கார்ந்தாங்க. அந்த அப்பம் அப்படியே இருக்கு, மீன் அப்படியே இருக்கு. நீ போய் 50 பேரை 100 பேரை உட்கார வைங்க அப்படின்றார். நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்ல வரேன். ஒருவேளை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அந்த சீஷர்களுக்கு முன்பதாக எல்லாரும் கவனியுங்கள் ஜனங்களே, கவனியுங்கள், என் கையில் 5 அப்பமும் 2 மீனும் உள்ளது. நான் இந்த இடத்தில் ஆமென் என்று சொல்ல இங்கு அப்ப குவியல், இந்த இடத்தில் அல்லேலூயா என்று சொல்ல மீன் குவியல் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா நடந்திருக்கும். நடந்திருக்காதா? சீஷர்கள் போய் ஜனங்களை கஷ்டப்பட்டு உட்கார சொல்லுமா? ஒன்றும் வேண்டாம். அதை பார்த்தோம்னா கட 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 50 பேரை உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டவர் யாருக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் அந்த அப்பம் அது அங்க இருக்கட்டும், நீ உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த அப்பம் மாறாது. உன் மனம் புதிதாயி நீ கடினமாய் ஆண்டவருக்காக உழைக்கிற வரைக்கும் அந்த அப்பம் மாறாது. உட்கார வச்சுட்டு நான் வரும்போது அந்த ஜனங்களை எல்லாம் டிசிப்ளின் பண்ணி கொண்டு வந்து நான் வரும்போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிறார். பெரிய மாற்றங்கள் ஆண்டவர் இந்த கொடுக்கையூரில் வைத்திருப்பதற்கு எனக்குன்னு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். சொல்லுங்க, அர்ப்பணிப்பு வேண்டும். இனிமேல் சொல்லுங்க பாபா, இனிமேல் அக்கா அழகா கை வச்சு சொல்றாங்க, எல்லாரும் அப்படி கை வச்சு சொல்லாம சொல்லுங்க. இனிமேல் நான் பழைய நோபல் ராஜ் இல்லை. நோபல் ராஜுக்கு என் பேர் இருக்கு, அதே நீங்க சொல்லுங்க. என் பேர் இருந்த இடத்துல உங்க பேர் சொல்லுங்க. இனிமேல் நான் பழைய நோபல் ராஜ் இல்லை. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லணும். இனிமேல் நான் பழைய நோபல் ராஜ் இல்லை. நான் மறுரூபமாக்கப்பட்டவன், நான் மாற்றப்பட்டவன், உள்ளேயும் வெளியேயும் கர்த்தருக்கு பிரியமானவனாக மட்டும் நடந்து கொள்வேன். எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். கொடுக்கையூரில் இருக்கிறேன் ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். என்ன ஒரு அர்ப்பணிப்பு? ஒரு வைராக்கியம். வெளியே போய் பார்க்கல, ஒரு இனத்தார் இருக்காங்க. அந்த இனத்தார் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் ஒரு புக்கில் நான் வாசித்தேன், கம்பேர் பண்ணி போட்டோம்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு விஷயம்னா ஒன்று கூடிடுறாங்க, அவங்க வேற விதத்தில் அவங்க அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தாங்க, இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். என் மனம் புதிதாய் அந்த மக்கள் மத்தியில் தேவனுக்கு பிரியமானவராய் நான் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். இதுதான் சீஷர்கள் செய்தார்கள். இன்னைக்கு நான் எப்படி சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இந்த பக்கமும் தண்ணி கொடுக்க மாட்டேன், இந்த பக்கமும் தண்ணி கொடுக்க மாட்டேன், இந்த பக்கமும் ஒரு உதவி செய்ய மாட்டேன், அடுத்த பக்கமும் உதவி செய்ய மாட்டேன். எப்படி என் மனம் புதிதாகும்? எப்படி என் மனம் புதிதாகும்? சீஷர்கள் 3வது காரியமாக அப்பத்தை எடுத்து கொடுத்து அனுப்புகிறார். நீங்க சர்வ் பண்ணி வாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. ஆண்டவர் நாங்க ரெஸ்ட் எடுக்க வந்தோம், பரவாயில்ல கொடுத்துட்டு வாங்க. ஆண்டவர் அவங்க கிட்ட தான் மக்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நடத்துங்க, எங்களையே வச்சு நடத்துறீங்க. என்ன நாங்க நினைச்சு வாங்களா? கேட்கலையே. நாங்க 12 பேர், 5000 புருஷர்கள் இருக்காங்க, அவங்க வீரர்கள் தானே, ஆண் பிள்ளைகள் தானே, அவங்க போட்டுமே. கேட்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, போகமா போய் கொடுங்க, போங்க போங்க, கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என் அன்பை கொடுங்க, அப்பத்தை கொண்டு போய் கொடுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க, அப்பத்தை கொடுங்க, என் அன்பை கொடுங்க. நீங்க போய் சர்வ் பண்ணுங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க, போய் ஜோம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஜஸ்ட் போய் பார்த்து ஒரு வாழைப்பழத்தையாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வாங்க. மனமாற்றம் உண்டாகும், மனமாற்றம் உண்டாகும். அந்த அர்ப்பணிப்புக்காக தான் உங்களை கொடுக்க வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய 4 நாள் வீட்டில் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா அர்ப்பணிப்பு. உங்களை ஆண்டவர் கொடுக்கையூரில் வைத்திருப்பது ஒரு அர்ப்பணிப்பு. நீங்க வேலை செய்கிற இடத்தில் இருப்பதற்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அர்ப்பணிப்பு, ஒரு கடின உழைப்பு வேண்டும். ஆண்டவர் சீஷர்களுக்கு இந்த மனமாற்றத்துக்காக தான் இந்த வனாந்தரத்தை கொண்டு சென்றார். ஆண்டவர் சொல்லலாமா? 3 காரியங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கன்சர்ன், கரிசனை, கான்ஃபிடென்ட், திட நம்பிக்கை, கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதியிருக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறாங்க?
ஆண்டவரே, என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாக உதேசிங்க ஆண்டவரே. சீஷர்களுக்கு உடைய இருதயத்திலே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தீர், சித்தத்தை சொல்லிக் கொடுத்தீர். நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரை பிரிவு செய்ய ஆண்டவரே. கேட்கலாமே? எல்லாம் கேட்டு பார்க்கலாம். யார் எழுப்பி போக வேண்டாம். எல்லாம் கலைக்கு கண்களை கூடிய ஆண்டவர்கள் கேட்கலாம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒரு கரிசனை வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களை குறித்து என் வீட்டில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை என்கிறார ஒரு கரிசனை வேண்டும். எல்லாம் கேள்வி வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை என்கிற கரிசனை என் இதயத்தில் தாங்க ஆண்டவரே. இருதயத்தில் தாருங்க. ஒரு திட நம்பிக்கையை தாங்க. நீங்க என் கூட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தாங்க. ஒரு விசுவாசத்தை தாங்க. எல்லாம் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹalleluya. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, ஒரு திட நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. கமான் கமான், எல்லாம் கேளுங்க. வாழ்க்கை தங்கச்சி நீ கேளு. எனக்கு ஒரு நம்பிக்கை தாங்க ஆண்டவரே. உண்மையிலுடைய நம்பிக்கை தாங்க. உம்மோடு கூட இருக்கிறவர்கள் சும்மா இருப்பது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதான பகையா தாவீதை போல பெரிய ஒரு காரியத்தை செய்து எகிப்தியரை கொன்று போட்டது போல இன்றைக்கு நானும் திட நம்பிக்கையாக நான் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. நம்பிக்கை தாரும். தாவீதை கற்றுக்கொண்டதான பகையாவை போல, ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொண்டதான லோத்தை போல ஆண்டவரே நான் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, திட நம்பிக்கை தாரும். கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை தாரும் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்பை தாரும். எனக்கு ஒரு அர்ப்பணிப்பை தாரும் ஆண்டவரே. அதனால நான் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. வேதாகமத்தில் சொல்லப்படுது, வேதத்தை வாசிக்கிறோமே, நீங்களோ அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைக்க வேண்டிய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக கூட்டமாக இருக்கிறீர்கள். ராஜரீக கூட்டம். ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். இந்த கொடுக்கையில் இருந்து ராஜரீக கூட்டத்துக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்தும். இந்த கொடுக்கையில பயன்படுத்தும் ஆண்டவரே. கொடுக்கையினுடைய வார்த்தைக்கு நான் இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாக உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வானத்தின் பூமி படைத்த தேவனப்பா, இந்த நாளிலே உம்மை ஆராதித்த அத்தனை சனங்களையும் இனிமேலும் ஆசீர்வதித்து கரம்பிடித்து நடத்தப்போற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மை குறைவிடாதபடி கர்த்தர் வேத வசனத்தின்படி நடத்தி செல்ல போற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமாய் கர்த்தர் கொடுத்ததான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்டது போல கர்த்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா வருடத்தின் துவக்கத்திலே ஒரு மனம் புதிதாகி மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நான் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், எப்படியா நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு எப்படியாய் பிரயோஜனமாய் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு புதிதான மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்யணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி சீசர்களை பார்த்து சொன்னீரே ஆண்டவர். நாங்கள் அப்பா உம்முடைய சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவ வெளிச்சத்தை காண்பிக்கிற ஜனங்களாய் இருக்க ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் போதித்தீரே. அதன்படி ஆண்டவரை செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசுவாசம் உள்ளவனாய் ஒரு தனியோடு சென்றாலும் அவன் சத்துருவை மேற்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே குறைவுகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவள் சொன்னது போல ஆண்டவர் விசுவாசத்தோடு வாழ்க்கையில ஆண்டவரை கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம் பெற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. சீசர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எல்லாரையும் பந்தியில் உட்கார வைத்த போதுதான் அற்புதம் நடந்தது ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கும் போது எங்களையும் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரையும் மக்காய் பயன்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புகளை நடத்த உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் அப்பா தெரிந்த ஜனங்களை மக்காய் ஆண்டவர் ரட்சிப்புகளாய் நடத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவர் ஒரு ஆத்தும பாரத்தையும் அர்ப்பணிப்பையும்
ஜப அனுபவத்தையும் கட்டளையிட்டு தேவன் ஒவ்வொருவரை கொண்டு இந்த வருஷத்துல ஆண்டவரை ஒரு சில ஆத்மாக்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்த அருமையான உடைய அவரை பகுதி மையமாய் கொண்டு செய்கிற சிறுவர் ஊழியர்கள் எல்லா ஊழியங்களிலும் உடைய கரம் இருக்கட்டும். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. வேளையில அப்பா உடைய வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.